ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனவா கிரேவி செய்வது எப்படி. வாணலில் ஆயில் தேவைக்கேற்ப ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நறுக்கி வைத்திருக்கிற வெங்காயம், தக்காளி இரண்டையும் ஆட் பண்ணுங்கள். அது கூடவே சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு அப்புறம் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கனவா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைக்கான அளவு ஆயில் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா சுண்டி நமக்கு சூப்பரான கனவா கிரேவி ரெடி.